கர்த்தர் எனக்கு சொன்னதுனால, எச்சரிக்கை சொன்னதுனாலே சொல்லுங்க. நீங்கள் சரியான ஐக்கியத்துக்குள்ளே இருங்கள். யாரோட ஐக்கியம்? புளித்த மாவோடு நீ சேர்வாயானால் நீயும் புளிச்சு போயிருவ, நாரி போயிருவ. யாரோட சேரணும்? பரிசுத்தவான்களோடு, சுத்த இருதயத்தோடு, தேவ பயத்தோடு, பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கிற மக்களோடு சேர்ந்து நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுது நான் யாராக இருப்பேன்னா, பழைய பகை, பழைய ஐக்கியம், பழைய சரீரம் ஒளிஞ்சிடுச்சானே பாருங்க. ஒளியட்டா இன்றைக்கு வீட்டில் போய் ஒழிக்க வேண்டியதை ஒழிச்சிருங்க. நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் ஒழிஞ்சு போச்சு பிரதர், எல்லாம் ஒழிஞ்சிடுச்சு. எல்லாம் கண்களை மூடுமா? சீக்கிரம் கண்களை மூடும். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பிரதர் ஏசிய சபைக்குள்ள யார் வேணுமானால் இருக்கலாம், இந்த கூட்டத்துக்குள்ள யார் வேணுமானால் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணுமானா பழச ஒழிக்கணும். பழச ஒழிக்காம நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம நீங்க உயிர் தழவே முடியாது. நான் சொல்லுகிற வார்த்தை கடினமாக இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தின் வேதனையை கர்த்தர் அறிவார். என் உள்ளத்திலே ஆண்டவர் உண்டாக்கி கொண்டிருக்கிற கிரியை தேவன் அறிவார். நான் சொல்லுவேன், இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இங்கே மாத்திரம் அல்ல, உலகத்தின் எத்தனையோ பகுதிகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல செய்தியை கேட்டேன், ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டேன் அப்படிங்கிற கேட்கிறதை காட்டிலும் என்னை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குற ஒரு செய்தியை நான் கேட்டேன். என்னை ஆயத்தமாக்கணும், என்னை அழிக்க வேண்டியதை அழிச்சு, ஒழிக்க வேண்டியதை ஒழிச்சு, தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எரிச்சு, என்னை பரிசுத்தமாக்குற ஒரு செய்தியை கேட்டு நான் பரிசுத்தமானேன் என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா, என் தேவன் எனக்கு இந்த செய்தியை கொடுத்த நோக்கம் நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன். ஆகையினால் இன்றைக்கு பழையவைகள் எல்லாம் ஒழித்து எல்லாம் புதிதாகி மகிமை